நாட்களாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை என் கூட காண்பித்து 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 திரும்ப திரும்ப இந்த வசனத்தின் மூலமாகவே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்இடியை பார்த்து, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசாரியன் வேற யாரும் இல்லை, சாமுவேல். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் யாருங்க? சாமுவேல். என்ன அழகா கர்த்தர் பேசுறார் பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்ட ஆசாரியனான ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் புறக்கணித்து அவர் என்ன செய்தார்? அந்த குடும்பத்தை ஆசாரிய மேன்மையிலிருந்து அவாய்ட் பண்றார், புறக்கணித்து தம்முடைய சித்தத்தின்படி உண்மையாய் செயல்படக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆசாரியனை கர்த்தர் ஏற்படுத்துவேன் என்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அந்த உண்மையான ஆசாரியன், அவனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அவனுக்கு என்ன தகுதி, குவாலிஃபிகேஷன், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் முழுமையாய் கீழ்ப்படியும் ஒரு ஆசாரியனை தேவன் உருவாக்குகிறார். இந்த 451வது திறப்புல உங்க ஒருத்தரை கூட நான் விடமாட்டேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அந்த ஆசாரியத்துவத்தினுடைய மேன்மைக்கு நேராக கர்த்தர் திரும்பவும் உங்களை புதுப்பித்து உங்களுடைய ரட்சிப்பை இன்னும் அனலாக்கி உங்கள் அபிஷேகத்தை தீட்டி கர்த்தர் அவருடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஏற்றபடி உங்களை வணைய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த நிலையான வீடு, ஆசாரியனுடைய சந்ததி, ஊழியம் செய்கிறவர்கள், சாமுவேலுக்கு பிற்பாடு தாவீதுனுடைய தொடர்ச்சியாய் வரக்கூடிய ராஜாக்களை குறிக்கிற காரியம்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக சகல நாளும் இவன் என்ன செய்வான்? நடந்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய பணி அல்லது ஒரு ஆசாரியனுடைய வேலை அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவனுக்கு 3 காரியம் வச்சிருக்கிறார். 1, உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும். அல்லேலூயா. அவன் முதல்ல என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும். 2வது, கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பலிபீடத்தில் வந்து நின்று தெய்வீக ஆராதனை நடத்தணும். 3வது, தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இது ஒரு ஆசாரியனுடைய கடமை. நிறைய கடமை இருக்குது, இது முக்கியமான ஒரு 3 கடமைகள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக என்று சொல்லும் போது தாவீதினுடைய வழி தோன்றல்களில்
வரக்கூடிய ராஜாக்களுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தரே முன்குறிக்கிறார். இன்றைய திருச்சபைக்கு, நம்முடைய சபைக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு எச்சரிப்பு, ஒரு ப்ரிகாஷன் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறேன். நல்ல விளைக்கங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது என்கின்ற நிலையை விட உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரே பாதுகாப்பு. கர்த்தரை தவிர வேற எந்த பாதுகாப்பும் நமக்கு இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்ப, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் போது, உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோரிலிருந்து என்ன பூமி முதற், நல்ல கவனிக்கணும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது 5வது வசனம். 6வது வசனத்தை படிச்சா, நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, நல்ல கவனிக்கணும், தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவம் ஒரு தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நியமிக்கப்படுவது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராய் எழும்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான மேய்ப்பரும் பிரதான ஆசாரியருமாய் எல்லா ஆசாரியர்களுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் மேன்மைப்பட்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல மனதில் பதிய வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசாரியன், மல்கியா சொல்றாரு, ஆசாரியனுடைய உதடுகள் எதை போதிக்கணுமா? அறிவை பேசணும். ஏன்னா மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜாக்கள், ஆசாரியர்கள். நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டார். அல்லேலூயா. ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறின நமக்குள்ள எப்பயும் வாயில சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்முடைய வாயில என்ன இருக்கணுமா? சத்திய வேதம். வாயை திறந்தாலே எது கொட்டணும்? வசனம் கொட்டணும். சத்திய வேதம் அவன் வாயில். உங்க வாயை திறந்தாலே வசனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அநேகருடைய காயங்கள் மாறிடும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவனுடைய உதடுகளில் என்ன கிடையாது? அநியாயம். ஒரு தேவ மனுஷன்ட்ட, ஆசாரியன்ட்ட, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட எல்லாரும் நம்புறோம். எல்லாரும் தேவ பிள்ளைகள் நம்புறோம். ஒருத்தர் நம்புறது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி நம்புறதுனால அவர்கள் உதடுகளில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அவர்கள் உதடுகள்ல என்ன இல்லை? அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரம. நீங்களும் நானும் ஒரு பெரிய ஹெவி டியூட்டி என்ன தெரியுமா? நான் முன்னாடி சொன்னேன்ல, அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புற ஒரு உன்னத பணி. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாட் இஸ் யுவர் டியூட்டி அப்படின்னு கேட்டா, அநேகரை
அக்கிரமத்திலிருந்து திருப்புகிற, ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிற, பரலோக தேவனுக்கு முன்பாய் கொண்டு போகிற, தேவ சமூகத்தில் நிப்பாட்டுகிற வேலையத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க சொல்லணும். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும். ஏமா பைபிளை தூக்கிட்டு இங்க போறீங்களே, என்னமா நீங்க கிறிஸ்தவத்தில் வித்தியாசமானவர்கள். எங்களுக்கு ஒரே தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு ஒரே ஆவியானவர், எங்களுக்கு ஒரே ஞானஸ்நானம், எங்களுக்கு ஒரே நம்பிக்கை. 1 யோவான் 5:20 இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாத்திராகமம் 20:1-2 சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் ஒப்பான ஒரு சுருவத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ நமஸ்கரிக்கவும் அவைகளை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். எரேமியா 10:10 சொல்லுது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவரே ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, நித்திய ராஜா. அல்லேலூயா. நீங்க தைரியமா பேசணும். யோவான் 14:6 சொல்றாரு, அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது. நெவர், இம்பாசிபிள். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளை, ஆசாரியன், தேவனுடைய பணிக்காய் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன், அவன் வாயில எப்பயும் சத்திய வேதம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பைபிளை பூரா நம்ம கையில இருந்து பிடுங்கிட்டாங்கன்னு வைங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நிறைய கொரியன் பைபிள் பிரிண்டிங் ஆகி சென்னை வந்திருக்கு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, வேணும்னா சொல்லுங்க. எக்ஸலண்ட் பைபிள்லாம் நிறைய வந்திருக்கு. ரெண்டாவது இன்னொன்று ஓட்டி பழைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து மொழிபெயர்த்த பைபிள்லாம் சூப்பர் பைபிள்லாம் வந்திருக்கு. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பாருங்க, வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது. எசேக்கியேலை வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அங்கே ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, என்னங்க ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு நான் சொல்றேன், யாரும் கோச்சுக்க கூடாது. இப்படி பைபிளை தரையில கூட வச்சா கொண்டு எடுத்துருவார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். இந்த பைபிளுக்கு மேல ஒரு கர்ச்சிஃபை கூட நீங்க வைக்க கூடாது. இந்த பைபிளுக்கு மேல ஒரு பாட்டு புஸ்தகத்தையோ ஒரு நோட்டையோ கூட வைக்க கூடாது. இந்த வேதாகமத்துக்கு மேல எது வேதாகமம் மேல இருக்கணும், மற்றதெல்லாம் கீழே தான் இருக்கணும். நீங்க போய் என் டேபிள்ல பாருங்க, எல்லாம் கீழே இருக்கும், பைபிள் தான் மேல இருக்கும். நல்ல விளைக்குங்க. என் வேதத்துக்கு மற்றவங்களுக்கு நம்ம துரோகம் பண்றதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல நீங்க வேதத்துக்கு அநியாயம் செய்து, இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசாரியர்கள், ஆவிக்குரிய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், போதகர்கள் வேதத்துக்கு என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? அநியாயம் செய்து, வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். இப்ப நான் சொல்ல போற காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து. நல்ல கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன? பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாமைக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி அசுத்தத்துக்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வேறுபாடு, டிஃபரன்ஸ். இத ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்ல வேண்டிய கடமை ஆசாரியனிடத்தில் இருக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென்.
பயப்படவே கூடாது. விசுவாசிகளுக்கு பயப்படுறவன் ஊழியக்காரனே கிடையாது. விசுவாசிகள் சொல் பேச்சு கேட்டு வாழ்றவன் ஊழியக்காரன் கிடையாது. பிகாஸ் the God's minister is appointed from heaven. பரத்திலிருந்து எங்களுக்கு டியூட்டி கான்சியஸ். சிங்கப்பட கூட அப்படி வேலை செய்யாது, எங்க பட அப்படி வேலை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நீ ஜீப்பை எடுப்ப, ஆனா எங்க முழங்கால்கள் என்ன வேணாலும் பண்ணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும். இப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ஒரு ஆசாரியன் என் உள்ளத்தையும் என் சித்தத்தையும் நிறைவேற்றுகிறவன், என் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவன், என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன், அவன்தான். அவனுக்கு தான் நான் சல்யூட் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. கொஞ்சம் கவனிங்க. உங்க டீச்சர் ரோட்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? படிக்கிற பிள்ளைங்களை கேட்கிற விஷ் பண்ணுவீங்க. ஏன் விஷ் பண்றீங்க? மரியாதை. அது யார் சொல்லி கொடுத்தா? விஷ் பண்ணாம கிளாஸுக்கு போனீங்கன்னா அப்புறம் அவங்க கவனிப்பாங்க. அது தெரியும். ஒருவேளை நான் ரொம்ப உங்களை எல்லாம் கவனிக்காம விட்டுட்டேனோ என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஆவியானவர் பேசுறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படுற பயம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கனம் பண்ணுகிறார்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், யாரு கனம் பண்ணணும்? பிதாவை கனம் பண்ணணும். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே அப்படிதான் கூப்பிடணும். நல்ல கவனிங்க. நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். காலையில 8 மணிக்கு ஆராதனைனா 9:45 வர்றது என்னது? யார் அசட்டை பண்றீங்க சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு ஆராதனைனா எத்தனை மணிக்கு வர்றது? 6 மணிக்கு வர்றது. யார் அசட்டை பண்றோம்? நல்ல விளையுங்க. ஆராதனைங்கிறது பிரசங்க நேரம் அல்ல. ஆராதனை ஆரம்ப ஜெபத்திலிருந்து இருக்கும்போது ஆராதனைக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை உங்களுக்கு என்னன்னு தெரியல. பல நாட்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உன் பிள்ளைகள் கேட்டால், அது கர்த்தருடைய பஸ்கா, அது தேவனுடைய பலி. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆரம்ப வாழ்க்கை ரட்சிப்பில் ஆரம்பித்து நம்முடைய முடிவு பலியில முடியுது. ரோமர் 10:10 படி நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தில் ஆரம்பிக்குது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும். ஆனா நம்முடைய முடிவு கிராஸ்ல, பலியில. எந்த ஒரு பொருளும் பலியினால் அது என்ன செய்யப்படும்? சுத்திகரிக்கப்படும். கடைசியா நம்முடைய ஓட்டம் முடிகிற இடம் ஜீவ பலியாய், லிவிங் சாக்ரிஃபைஸ், லிவிங் சாங்டிஃபிகேஷன். அல்லேலூயா. நீதி உண்டாக
இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும். கர்த்தர் ஒரு ஆசாரியனுடைய வாயில சத்திய வேதம், அவனுடைய வாயை திறந்தா தேவனுடைய வசனம் வெளியில வரணும். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜனங்களிடத்தில் அவன் பிரவேசிக்கும் போது நல்ல கவனிங்க, அவன் பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை, வேறுபாட்டை காண்பிக்கணும். மேரி ஸ்லைசர்னு ஒரு அம்மா ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். எவ்வளோ நேரம்? 7.5 hours. இந்த அம்மா ஜெபம் பண்ணி வெளியில வந்து மீட்டிங் பிளேஸ்க்கு வந்தாங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு தேவனுடைய பிரசன்னம் அந்த எல்லையில எவனுமே நடமாட முடியாதான். அந்த எல்லையில நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். பழைய காலத்துல என்னை பயன்படுத்தினதெல்லாம் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் இந்த தரப்புல இருந்து 451 இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சுத்தி 20-25 கிலோமீட்டர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு தெரியாதவன்லாம் வந்து விழுந்து, ஐயா எங்க பூமிய சத்திய பூமியா பரிசுத்த பூமியா மாத்துங்கன்னு சொல்லணும். இவாஞ்சலின் வைராக்கியமா ஜெபம் பண்ணுச்சு பார்த்தீங்களா? இனி ஜெபம் பண்ண மாட்டோம் ஆண்டவரை, நடுங்கி இருப்பாரு நம்ம அப்பா. அப்படிதான் ஜெபிக்கணும். உரிமை, ஆண்டவரிடத்துல உரிமையோட கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென். வேதத்தை வசனத்தை தெளிவா நல்ல விளைக்குங்க. ஆசாரியன் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? விசுவாசத்துல ஆரம்பிச்சு பலியில முடியுது. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் ராஜாக்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரியர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டார்கள்? பலி செலுத்துவதற்காக. எதற்காக நியமிக்கப்பட்டார்கள்? பலி செலுத்துவதற்காக. தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் மத்தியஸ்தராய், மீடியேட்டராய், மத்தியஸ்தராய் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவே நமக்காக ரத்தம் சிந்தி பலியானதினாலே நாம் வேறொரு பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அவருடைய ரத்த சம்பந்தப்பட்ட அந்த உடன்படிக்கையினால், அந்த கவர்னன்ட்னால் கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். சத்தம் போட்டு ஒரு ஆமென். இந்த வேதத்தில் உள்ள 2 ஆசாரியத்துவத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் வேற, புதிய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் வேற. ஆமென் சொல்லுங்க. மக்களுடைய பாவங்களுக்காக முதலாவது இவன் தன்னை ஆயத்தப்படுத்துவான். தான் குற்றவாளியா இருக்கக்கூடாது. வருஷத்துல ஒரு முறை போய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல பாவங்களுக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும். அந்த ட்ரெஸ்ஸோட காலில் என்ன பண்ணியிருப்பாங்க? சங்கிலி கட்டியிருப்பாங்க. அந்த சத்தம் கேட்கும். உள்ள போய் பலி செலுத்தும் போது ஆசாரியன் உயிரோட இருக்கிறாங்கிறதுக்கு அந்த ஊரிம் தும்மிம் அந்த மணிகளுடைய சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் கேட்டா ஆசாரியன் உயிரோட இருக்கிறான்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் மட்டும் இந்த சிஸ்டமேட்டிக் இருந்தா இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்திருப்போமா? சந்தேகம்தான். புரியல, புரிஞ்சு போயிருச்சு. புதிய ஏற்பாட்டில் மட்டும் இந்த சட்டத்திட்டம் இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? அடிக்கடி பாஸ்டர்ஸ்கள் நாங்கள் கூடும்போது பேசிக்குவோம். அனனியா சப்பிரால அடிக்கிற மாதிரி இன்னைக்கு அடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்துக்கும் உள்ள வேற்றுமைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நமக்கு இந்த ஆசாரியத்துவத்தினுடைய மேன்மை வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் சொன்னேன்ல, 1ஆம் அதிகாரத்துல அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களும் மாற்றின அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்வோம். அப்படி என்றால் விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்களாக இருக்கிறபடியினால்
கர்த்தருடைய கனம் பொருந்தின ராஜாக்களை இருக்கிறபடியினால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. செப்பரேஷன் லைஃப். எல்லாத்துலயும் நம்ம வித்தியாசமானவர்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப உலக மனிதர்களோட நீங்க சேர்ந்துக்கிட்டு, உலக சிநேகிதத்தோட சேர்ந்துக்கிட்டு, உலக மனிதர்களுடைய போக்குல நீங்க போயிடக்கூடாது. எதையும் நிதானிக்கிற அறிவை, எதையும் நிதானிக்கிற ஒரு மேன்மையை பவுல் எழுதுறாரு. ஆண்டவர் உங்களை எல்லா விதமான ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்புவாராக. அல்லேலூயா. உலக போக்குல நம்ம போயிடக்கூடாது. உலக போக்குல போய் நம்ம மாட்டிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, யாத்திராகமத்துல 19ஆம் அதிகாரத்துல 4, 5, 6. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆமென். வசனங்கள் வரும்போது சந்தோஷமா ஹாப்பியா அப்ப இருந்த மக்கள் மாதிரி ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லணும். எகிப்திலே செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்துக் கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நல்ல கவனிங்க, என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். வசனம் சொல்றது ஒண்ணு பெருசு இல்ல. வசனம் மூளையில இருக்கிறது வேஸ்ட். வசனம் இங்க இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நீங்க என்னுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படணும். என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. என் சொந்த ஜனத்தை கர்த்தர் எல்லா இடத்துலயும் கனம் பண்ணுவா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய சொந்த ஜனத்தை, அவருடைய சொந்த பிள்ளைய, ஊராமிட்டு பிள்ளைய கொண்டாந்து வீட்டுல வச்சாலும் என் சொந்த பிள்ளைக்கு இருக்கிற கனம் வேற. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என் சொந்த பிள்ளைக்கு ஆகாரே ஓம் பிள்ளை ரொம்ப சேட்டை பண்றான். சொன்னது யாரு? சாராள் அம்மா. கொஞ்சம் என் கற்பனைக்கு என்னை இடம் கொடுங்க. ஆகார், உன் பிள்ளை இஸ்மவேலை கண்டிக்கிறியா இல்லையா அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அக்கா நான் எவ்வளவோ கண்டிக்கிறேன்க்கா, ஆனா இஸ்மவேல் என்ன பண்ண மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் சாயந்தரம் ஈசாக்கு இஸ்மவேலும் விளையாட போகும்போது ஈசாக்கு பிடிச்சி இஸ்மவேல் தள்ளி விட்டுட்டான். அப்ப கர்த்தர் நேரடியா யார்கிட்ட தரிசனமாகிறாரு? அம்மா சாராள். ஆபிரகாம்கிட்ட சாராள்கிட்ட தரிசனமாய், சாராளே கடினமா அவளை நடத்து. இந்த வார்த்தை ஒரு வாரமா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. கடினமா நடத்து அவளை. எப்படி நடத்து? கடினமாய் நடத்து. இந்த அம்மாவுக்கு சொல்லியா கொடுக்கணும், ஆகார பிடிச்சு வாங்கினேன். சாப்பிட வரும்போது ஜாட, உட்காரும் போது ஜாட, எல்லா நேரமும் ஜாட. இவளுடைய அழுத்தம், சாராளுடைய அழுத்தம் தாங்க முடியாம நேரா ஆபிரகாம கூப்பிடுறா. யாரு? சாராள். ஆண்டவனே, அடிமை பெண் இருக்கிறாள், அவளை வெளியே விரட்டிடுங்க. என்னமா சொல்ற? நீ தானமா எனக்கு கொடுத்த, இப்ப விரட்டுங்கன்னு சொல்லு. விரட்டுங்க. சில நேரங்கள்ல குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வந்துருவார். யாருக்கு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் வந்து சொல்வாரு, ஆபிரகாம்
உன் மனைவியாகிய சாராளின் சொல்லை கீழ்ப்படி. உன் மனைவியாகிய சாராளின் சொல்லுக்கு. அப்ப கூட உங்களுக்கு சிரிப்பு இல்லையே. எங்களுக்காக பரிந்து பேச கர்த்தரே பரத்திலிருந்து இறங்கி வந்து அப்படியே கூமுட்டத்தனம், அப்படியே உங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். ஆபிரகாம் இஸ் a obedient man, is a faithful man. அவரை மாதிரி விசுவாச வீரன் கிடையாது. அவரை மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க யாருமே கிடையாது. ஒத்த பிள்ளைய பெத்தெடுத்து மொரிபா மலைக்கு போகும்போது விறகு நெருப்பு எல்லாம் தூக்கிக்கிட்டு கையிலேயே கொண்டு போகும்போது பிள்ளை கேட்குறான், எல்லாம் ஓகே தான்ப்பா, பலி எங்க? பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்க? ஆடு எங்கன்னு கேட்ட உடனே ஆடி போயிட்டார் ஆபிரகாம். ஆடு எங்கன்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை இந்த தேவ மனுஷன் வாயில வந்துச்சு, கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்குவீங்க. பக்கத்துல சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவார். அவர் என்னோட இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர். எல்லாமே தோல்வி, எல்லாமே நஷ்டம், எல்லா பக்கமும் சிறைச்சாலை, எங்கேயும் திரும்ப முடியல. டோன்ட் வரி. இந்த பிரசங்கத்துக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்படிதான் கைத்தட்டணும். இப்படிதான் நான் போற இடத்துல வெறித்தனமா தட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து எல்லாம் டம்மி பீஸா இருக்கிறத பார்த்து நானும் உம்முன்னு உட்கார்ந்துருவேன். உங்க ஆவிதானே எனக்கு வரும். அப்படியே வேதனையோட போய் ஓரத்துல உட்கார்ந்துருவேன். மற்ற இடத்துல எல்லாம் போனா புள்ளிமான் மாதிரி குதிப்பேன். பயலுகளை கேட்டு பாருங்க. மிரக்கல் சர்வசாதாரணமா நடக்கும். அற்புதங்கள் சர்வசாதாரணமா நடக்கும். அல்லேலூயா. உங்களை மாத்துங்க. உங்க மனப்பான்மையை மாத்துங்க. எண்ணங்களை மாத்துங்க. சிந்தைகளை மாத்துங்க. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மாத்துங்க. அல்லேலூயா. யாரு இது நடக்காது, அது போகாது, இது உட்காராது, இந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறியுங்க. கர்த்தர் செய்வார். அவர் பார்த்துக்குவார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை முடிஞ்சு நான் போகும்போது எல்லாம் நடக்கும். ஆவியானவர் ஒரு 7 காரியங்களை இருக்கிற ஒரு 35 நிமிஷத்துல கஷ்டம்தான் சொல்லி முடிச்சாரு இருக்கிற. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 7 காரியம் முதல்ல பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. அப்புறம் டக்கு 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 டக்குன்னு ஒரு ஆசாரியனா இருந்தா நான் என்ன செய்யணும்? பக்கத்துல கேளுங்க. ஒரு ஆசாரியனா இருந்தா நான் என்ன செய்யணும்? முதல்ல பலியிடணும். சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? யாத்திரையாகமம் 24:5. யாத்திரையாகமம் 24:5. ரெண்டாவது, ஒரு ஆசாரியனா இருந்தா நான் என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியனா இருந்தா நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கணும். வசனம் யாத்திரையாகமம் 19:22. மூணாவது, ஒரு ஆசாரியனாய் நான் இருப்பேனே ஆனால் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜனங்களை என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். வசனம் உபாகமம் 21:5. உபாகமம் 21:5. அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் இருக்கு, நான் பின்னாடி சொல்வேன். ஆசாரியனா இருந்தால் இப்ப நான் சொல்ல போறது எத்தனாவது? 4வது, பரிசுத்த காவலை காக்க வேண்டும். பரிசுத்த காவலை, பரிசுத்த ஸ்தலத்தின் பரிசுத்த காவலை காக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். வசனம் எசேக்கியேலின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம்
15, 16 வசனங்கள். 15, 16. இப்ப சொல்ல போறது அஞ்சாவது என்ன? தேவ ஆலோசனை கொடுக்க வேண்டும். தேவ ஜனங்கள் வரும்போது தேவ ஆலோசனை கொடுக்க வேண்டும். இது எங்க இருக்குது? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா. யாத்திரையாகமம் மன்னிச்சரணும். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் ஃபுல்லா 1 to 27 வசனம். அப்படியே எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன்? 5 காரியம். 6வது, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நிற்க வேண்டும். எப்படிங்க? தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நிற்க வேண்டும். 6 வசனம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். 28வது வசனம் எழுதிட்டீங்களா? கடைசியா எத்தனாவது? 7வது, தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி ஆசாரியர்கள் வாழ்பவர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. இதை கர்த்தரிடத்துல பெருமூச்சு விட்டு பல மணி நேரங்கள் செலவழிச்சு தூக்கத்தை தியாகம் பண்ணி, இது இந்த பிரசங்கத்தை நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. முதல் காரியம், ஆசாரியர்கள் யார் அப்படின்னு கேட்டா பலியிடுகிறவர்கள். ஆசாரியர்கள் யார்? பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆசாரியர்கள் யார்? ஆசிர்வதிக்கிறவர்கள். ஆசாரியர்கள் யார்? காவல் காக்கிறவர்கள். ஆசாரியர்கள் யார்? ஆலோசனை கொடுக்கிறவர்கள். ஆசாரியர்கள் யார்? தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். ஆசாரியர்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்ப இவ்வளவு காரியம் ஆசாரியர்கள்ட்ட இருக்கும்போது சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆசாரியரை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட போதகரை நீங்க சும்மா விடலாமா? சத்தம் வரல. சும்மா விடலாமா? அவரை விடவே கூடாது. ஆண்டவரை ஓய்வில்லாம நீங்க ஜெபித்து அவரை அமர விடாதது மாதிரி இனி வர்ற காலங்களில் எங்களுக்கு ஹெவி டியூட்டி, டன்லப் டயர் மாதிரி எங்களுக்கு நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், காரியங்களை செய்யணும். யோசிக்க கூடாது, வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. தைரியமா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம் வலுப்பட வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு ஆமென். தமிழ்நாட்டில் நான் போய் பிரசங்கம் பண்ற இடத்துல பூரா தேவ பிள்ளைகள் என்னோட ஒட்டி இருக்கிறாங்க. ஏன் சபை மக்கள் என்கிட்ட ஒட்டலையே? ஒருவே உடனே நீங்க சொல்லுவீங்க, உள்ளூர்ல தீர்க்கதரிசிகளுக்கு மரியாதை கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவீங்க. அது அர்த்தம் இல்ல. அப்ப பலியிடுகிறவர்கள் முத காரியம். சீக்கிரமா பலியிடுகிறவர்கள் 20 நிமிஷத்துல பேசி நான் ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலிகள், பான பலிகள், சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்க? ஆசாரியர்கள் செலுத்துவாங்க. புதிய ஏற்பாட்டில் we are only seek in the presence of God. தேவனுடைய சமூகத்தை அப்படியே அபியாசப்படுத்துறோம். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, கர்த்தர் நல்லவர், அவரால் கூடாத காரியம் everything is possible. அவர் எதையும் செய்து முடிக்க வல்லமையுடைய தகப்பன். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, ஆசாரியர்கள் பரிசுத்தம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்தம்னு ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னா என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம்.
யாத்திராகம 19:22 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த என்றார். புல்பிட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இங்க செய்தி கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி 7:30 மணி நேரமோ 12 மணி நேரமோ 5 மணி நேரமோ 9 மணி நேரமோ தாழ விழுந்து கிடக்கணும். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆராதிப்போ இயேசு ராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி ராஜனை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஆராதிப்போ இயேசு ராஜனை. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வர்ற ஆசாரியர்கள் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து குற்றமில்லாத ஒரு மனசாட்சி, தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ரத்தத்தால என்னை கழுவுங்க ஆண்டவரே, ரத்தத்தால ஆண்டவரே, இந்த உலகம் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கு, இச்சை விரட்டிக்கிட்டே இருக்கு, பிசாசு விரட்டிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல. வீட்டுக்கு போனா டிவி ஓடுது, என் புருஷன் ரட்சிக்கப்படல, அவர் உட்காந்து படம் பாருங்கிறாரு. சில நேரங்கள்ல நானும் அவரோட உட்காந்து படம் பார்த்துடுறேன், அதனால என் வாழ்க்கை தடுமாறுது, நிலைகுலைந்து போகுது, என் ஆசாரியத்துவத்தினுடைய மேன்மை தவிடுபொடி ஆகுது, என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, என் அங்கலாய்ப்புக்கு கண்ணீருக்கு உத்தரவாதம் இல்லை பிரதர். 1000 நைட் பிரேயர் நடத்தி பாவத்தோட வாழ்ந்தாலும் நோ யூஸ், நோ யூஸ், நோ யூஸ். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்பாவோட நம்ம எல்லாம் எதுக்கு ஆசாரியராக மாத்தினார்? தம்மோட சேரணும், என்னோட இருக்கவும், அவரோட உம்மோடு இருக்கணுமே. லூக்காவில் படிக்கிறோம்ல, 12 சீஷர்களை எதற்காக தெரிந்தெடுத்தாராம்? தம்மோடு இருக்க. அப்படி சொல்லுங்க பக்கத்துல, தம்மோ. நீங்க எந்த மனைவிமார்களையும் உட்காந்து பேட்டி எடுங்க, சிஸ்டர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர்? எனக்கா என் புருஷன் வீட்டில் இருந்தால் தான் பிடிக்கும். சத்தமே வர மாட்டேங்குது, சத்தமே வரல. ஏன் வரட்டு, வெளியே தொலைஞ்சா போதுன்னு இருக்கீங்களோ? அல்லேலூயா. நான் சொல்றது, ஒரு புருஷன் மனைவி கிட்ட என்ன வேணுமா உனக்குன்னு கேட்டா, நீ முதல்ல உட்காரி அவங்ககிட்ட பேசிய வருஷங்கள் ஆயிடுச்சு. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை, அம்மா நீங்க பரிசுத்தம் இல்லாம இன்னொருத்தரை பரிசுத்தமாக்க முடியாது. சத்தமா ஒரு ஆமென். நீங்க அசுத்தத்தை பார்க்காம இருந்தா தான் மற்றவங்களை கண்டிக்கிறதுக்கு நம்ம எலிஜிபிள். இதுக்கு மேல நான் விளக்கம் கொடுக்கணுமா? இன்னொரு முக்கியமா சொல்லிடுறேன். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், நம்மை பரிசுத்தப்படுத்திக்கணும், குற்றமில்லாத மனசாட்சியோட இருக்கணும், பரிசுத்த வஸ்திரங்களை தரிச்சு வரணும். ஆசாரியன் சபைக்கு வரும்போது பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ட்ரெஸ்ஸே இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸு நமக்கு சொல்லலை.
ஆனா அவன் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். புதிய ஏற்பாட்டில் கோட்டு போடுறதுனா கோட்டு போட்டுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கோட்டு போடலாம், தப்பே கிடையாது. வேஷ்டி கட்டலாம், தப்பே கிடையாது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆசாரியனுக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ், ஆனா நேர்த்தியான ட்ரெஸ்ஸா இருக்கணும். அது பரிசுத்த வஸ்திரமா இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அது என்ன வஸ்திரமா இருக்கணும்? பரிசுத்த வஸ்திரமா இருக்கணும். அல்லேலூயா. மூணாவது என்ன சொன்ன? கர்த்தருடைய ஆசாரியர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும். தயவு செய்து உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுங்க. தமக்கு ஆராதனை செய்யவும், கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும், கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால். எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஆசாரியத்துவமே மோசேக்கு கர்த்தர் நியமித்து லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த ஆசாரியர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென். அப்ப இந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு? ஆராதனை செய்ய, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆரம்பமும் முக்கியம், முடிவும் முக்கியம். அந்த பெனிடிஷன் போடு, கடைசியா உங்களை கைகளை உயர்த்தி தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரிமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு சில வசனங்களை நான் தர முடியும். 1 நாளாகமம் 23 அதிகாரம் 13 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அங்கே அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள், ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை. இந்த இலக்கணத்தை பாருங்களேன். இதாங்க பைபிள். பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமானதை, பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதுக்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும். என்ன அழகு, அழகு. படிங்க, படிச்சாதான் புரியும். சத்தமா படிங்க, இதை மட்டும் படிங்க. பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறது. மண்டே பிச்சுக்குவாங்கல்ல. அல்லேலூயா. இப்படித்தான் நீங்க பேசணும், இப்படித்தான் நீங்க சொல்லணும். செந்தமிழ், தீந்தமிழ், பொற்தமிழ் எல்லாம் வேதத்துல தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். படிங்க பார்க்கலாம். பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும், என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும், அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும், அவர் நாமத்தினாலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்குனே பிரித்து வைக்கப்பட்டவங்க. இப்ப நான் சொன்ன நீங்க சந்தோஷப்படணும், நல்ல கையை தட்டணும். நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக பிரித்து வைக்கப்பட்டவர்கள் மட்டும், பிரித்து மேய்கிறவர்கள், பிரித்து வைக்கப்பட்டவர்கள். சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒருத்தரை பார்த்து, அண்ணே பரீட்சைக்கு போறேன், நீட்டு பரீட்சை எழுதி இந்த தடவையும் ஃபெயில் ஆகி போயிருவோமோ அப்படின்னு நினைச்சு ஒரு பிள்ளை தூக்கு போட்டுச்சா. அந்த பிள்ளைக்கு இயேசுவை யாரும் கொண்டு போகல. எவ்வளவு பரிதாபமா இருக்கு. தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல என்ன நினைக்கணும்னா, எனக்கு ஒரு மெய் தெய்வத்தை தெரியும், எனக்கு நீட்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இதிலும் பெரிதானவைகளை செய்ய அவர் வல்லமை உடையவர். அவருடைய வாக்குத்தத்தம் கிதியோன் கேட்கிறான், எங்கள் முன்னோர்கள் விவரித்து காட்டின அவருடைய அற்புதங்கள் எங்கே? Where is miracles? அல்லேலூயா. அற்புதங்கள் எங்கே? அடையாளங்கள் எங்கே? ஆண்டவருடைய பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க மற்ற பிள்ளைங்களை நீட்டு எழுதுற வர்ற பிள்ளைங்களை சீ கேவலம், இதுக்காக உன் உயிர் விலையேறப்பட்டது. அல்லேலூயா சொல்வோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க.
உபாகமத்தில் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும். நல்ல கவனிங்க, உங்க உடன்படிக்கை பெட்டி எது தெரியுமா? கையில பைபிளை எடுங்க, தோள் மேல வைங்க. கையில பைபிள் எடுத்து தோள் மேல வைங்க. கையில பைபிள் எடுத்து தோள் மேல வைங்க. சொல்லுங்க, எசப்பா, ஆசாரியனாகிய நான் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் ஏசப்பாவின் கோத்திரமாகிய எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டி. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆசாரியர்களுக்கு முதல் கடமை என்னது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். 2வது, பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று என்ன செய்யணும்? ஆராதனை நடத்தணும். 3வது, 2 கைகளை உயர்த்தி என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். இல்லையா? சொல்வீங்களா? இன்னும் சந்தோஷமா ஆமென் சொல்வீங்களா? இன்னும் வசனம் வேணுமா? வசனம் வேணா நோட் பண்ணிக்கங்க. உபாகமம் 28:15, எசேக்கியேல் 44:15. ஆண்டவர் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கவும் எச்சரித்தார். இதுவரைக்கும் எத்தனை பார்த்துட்டோம்? முத காரியம் என்ன பார்த்தோம்? பலி செலுத்துகிறவர்கள். 2வது காரியம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 3வது என்ன சொன்னோம்? ஆசீர்வதிக்கிறவர்கள். 4வது, பரிசுத்த காவலை காக்கிறவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். பரிசுத்த காவல். இந்த சர்ச்சுக்கு வாட்ச்மேனா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? என்ன சத்தமே இல்லை. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிறவர்கள். எசேக்கியேல் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியரா என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து இனத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்ததியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிற மேன்மை. ஆமென் சொல்லுங்க. காவல் காக்கணும். அது ஒரு ஆசாரியன் மேல் விழுந்த கடமை. ராத்திரி பூரா இந்த இடத்துல கடந்து தானேங்க இந்த தேவாலயத்தை கட்டணும். அதுவும் கல்யாணம் பண்ண புதுசுங்க. இரக்கமில்லாமல் பார்க்கிறவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரர் இவர்களுக்கு கர்த்தர் பிரதான வேலை. சபையை இங்க பாருங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் கவனிங்க. சபையில சத்துரு உட்புகுதல் இல்லாதபடி நம்ம பாதுகாக்கணும். சத்துருவுக்கு இங்க என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. அப்பதான் ஞாபகம் இருக்கும். சபைக்குள்ள யார் நுழைஞ்சிடக்கூடாது. சபைக்குள்ள அடையாளம் கண்டுபிடிக்கணும். சபையில அடையாளம் கண்டுபிடிக்கணும். கையில பைபிள் வச்சிருப்பாங்க, வசனம் சொல்வாங்க. ஏமாந்துடக்கூடாது. ஆவியில நிதானம் வேணும், வெளிப்பாட்டு வர வேணும். சத்தமா அல்லேலூயா. சில ஆட்களை என்கிட்ட அனுப்புவாங்க. யாரும் வருத்தப்படாதீங்க, தப்பாவும் எடுத்துக்காதீங்க. ஜெபிக்கிறதுக்கு தான் அனுப்புவாங்க. என்னென்ன நடக்கும்னே தெரியாது. வேகமா ஜெபிக்க வருவாங்க, வேகமா ஓடுவாங்க. பாருங்க, விழுந்து விழுந்து நான் சிரிச்சிருக்கிறேன். வேகமா ஓடும். உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேற ஒண்ணும் இல்லைங்க. உபாகமத்துல படிக்கிறோம், உங்களுக்குள்ளே இருக்கிறவர். உங்களுக்குள்ள பக்கத்துல சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறாரு? யோவான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறார், அவனிலும் உங்களுக்குள்ளே
பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சபைக்குள்ள சத்துரு உட்புகுதல் இருக்கவே கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் பரிசுத்த காவலோடு பாதுகாக்க வேண்டும். செய்வோமா? செய்வோமா? அல்லேலூயா. இன்னொன்னு, ஆசாரியனுக்கு என்ன வேலை தெரியுமா? நினத்தையும் ரத்தத்தையும் சுட்டரிக்கணும். நினத்தையும் ரத்தத்தை என்ன பண்ணணும்? அந்த பரிசுத்த காவல்ல அது வரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த நினத்தையும் ரத்தத்தையும் ஆசாரியன் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்னா, அங்க ஓப்னி பினேகாஸ் என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு வந்து காணிக்க கொடுக்கிற எல்லா இறைச்சிகளையும் நீ வந்து கொழுப்ப எரிக்கிறது, ரத்தத்தை இது பண்றதுலாம் அப்புறம் வச்சுக்க. பச்சை கறியை முதல்ல என்ன பண்ணு? தொரட்டு கொடுத்து எடு. இன்னைக்கு சபையெல்லாம் அப்படிதாங்க போயிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு தேசம் அப்படிதான் இருக்கு. மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. ஊழியர்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியரை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊழியர்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போயிட்டாங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆசாரியர்களா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமா காவல் காக்கும் போது எந்த பொருளையும் எடுக்க விடாம, எதையும் எடுக்க விடாம சபைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் போது கர்த்தர் எனக்குரிய கனத்தை வச்சிருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. இது பிரதர், மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஆதியாகமத்தில் நம்ம படிச்சோமானா என்ன எழுதியிருக்கு? 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு பாருங்க. அங்கே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து யாருக்கு கொண்டு வந்தா? இங்க இருக்கிற எல்லாரும் கவனிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முதற் பலன்களை கொண்டு வரணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு மாதத்துல முதற் பலன்களை கொண்டு வரணும். 5வது ஆசாரியன் யாருங்க? ஆசாரியன் யாரு? ஆலோசனை கொடுக்கிறான். எப்பா மோசே, எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்த விதத்தையும் 10 வாதைகளினால் பார்வோனை பரீட்சை பார்த்து ஒரு தலையை உயர்த்தினதையும், இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த மீட்பையும், செங்கடல் பிளந்ததையும், மார்னிங் மன்னா ஈவினிங் இறைச்சி கொடுத்ததையும் நான் கேள்விப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன்பா, பிள்ளைக்குட்டிங்களோட வந்திருக்கிறேன். மோசே சொன்னார், மாமா எனக்கு சோ டயர்ட், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் 6.5 லட்சம் புருஷர்கள், இதை தாண்டி வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்கள், இதெல்லாம் கணக்கு போட்டா மொத்தத்தில் ஒரு 22 லட்சம் வரும். நான் எங்க போறது மாமா? இந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் எத்ரோவை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. அழகா சொன்னார் எத்ரோ. என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி மோசே மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? மோசே மாப்பிள்ள, இப்படி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஜனங்களை நிக்க வைக்காத. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஜனங்களை உட்கார வச்சு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இப்படி வேதனைப்படுத்தாத. 1000 பேருக்கு ஒரு தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணு, 100 பேருக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணு, 10 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணு. எல்லாரும் இந்த மாமனார் அட்வைஸ்க்காக ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஏன் இவ்வளவு மாமனார், பொல்லாத மாமனார் அவங்களுக்கெல்லாம் கைத்தட்டே வரல. அல்லே சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். 6வது காரியம், யாத்திராகமம் 19:28 என்ன படிக்கிறோம்? அவர்கள் எப்பயும் எங்க நிக்கணும்? தேவ சமூகத்துல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த யாத்திராகமம் 19:22 படிங்க.
கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும். எல்லாரும் கவனிங்க, 22 நோட் பண்ணிக்கங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி. எல்லாரும் கவனிங்க, ஆசாரியர்கள் உலகத்தால் கரைபடக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளால் தீட்டுப்படாமல் இந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை என்ன பண்ணணும்? அல்லேலூயா. கடைசி காரியம் ஆசாரியனுக்கு என்ன? தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஆசாரியன். கைத்தட்டுங்களே, கைத்தட்டுங்களே, நல்ல கைத்தட்டுங்களே. படிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16:5 சொன்னா சொல்லலையா? 16:5 பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம். கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும். பக்கத்துல சொல்லுங்க, தம்முடையவன். நம்ம பார்த்தாவே கர்த்தர் என்ன சொல்வாரா? என் பிள்ளை தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்துட்டோம், கிளைமேக்ஸ் வந்துட்டோம். அலர்ட் ஆயிருங்க, பைபிள்ல மூடி வைங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறவர் இவனாக்கும், இவனாக்கும், இவன் இல்ல. ஆண்டவரை இவனாக்கும், இவன் இல்ல. இவனாக்கும், இவன் இல்ல. இவனாக்கும், இவனும் இல்ல. ஏயா உனக்கு வேற பிள்ளைகளே இல்லையா? இருக்கான், காட்டுக்குள்ள இருக்கிறான். சீக்கிரம் நாட்டுக்குள்ள கொண்டு வாயான்னு சொல்லி கொண்டு வந்து கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆசாரியன் ராஜா இவனே. இவன் மேல அபிஷேகத்தை வைப்பேன். எழுமுங்க.